ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பயன்படுத்தி எப்படி இன்ட்ராடே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்க்கு இப்போ தான் நீங்கள் உங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 3 months பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ஒரு சில மெத்தட் வச்சுருப்பீங்க, சரிங்களா? அது எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டிடுறேன். நீங்கள் ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ அப்படின்னு கொடுங்க, சரிங்களா? ஸோ ஆர்எஸ்ஐ அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கர்வ் இந்த மாதிரி ட்ராவல் ஆகிற மாதிரி தெரியும், சரிங்களா? இந்த கர்வ் நமக்கு வந்து சூப்பராக சிக்னல் கொடுக்கும், சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐக்கு வந்து ஃபுல் ஃபார்ம், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்தோடனே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பீரியட் 14 அப்படின்னு இருக்கா. இந்த 14 அப்படின்னா என்ன அப்படின்னா 14 நாள் வந்து இது வந்து டிரைவ் பண்ணும், சரிங்களா? ப்ரீவியஸாக 14 நாள் என்ன நடந்துச்சோ அதில் எப்படிலாம் மூமெண்ட் இருக்கோ அதை ரீட் பண்ணி உங்களுக்கு இது இப்போது இந்த டைரெக்ஷனில் போகலாம் அப்படிங்கிறத சொல்லும். இந்த இண்டிகேட்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர், சரிங்களா? இதில் உங்களுக்கு இந்த லைன் வந்து எந்த கலரில் வேணும் நீங்கள் நினைக்கிறேன், எனக்கு ரெட் கலராக இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் கொடுத்துருங்க. இங்கே ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்னு இருக்கும். இந்த ஓவர் பாட் அப்படி ஏன் 80 கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே 18 இருக்கும், இங்கே 20 இருக்கா. இங்கே நிறைய பேர் 70 30 கொடுக்க சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் இன்னும் ஹைலி கன்ஃபர்மேஷனுக்காக 80 20 கொடுத்துருங்க, சரிங்களா? இதில் ஓவர் பாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ என்னுடைய நேம் வந்து அன்புசீலன். ஸோ நான் அன்புசீலன் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு ஒரு 100 ஷேர் வந்து வெளியில் விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டை. இதில் 80 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டாங்க. அப்போ அது என்ன ஆயிடுச்சு, நிறையா பேர் வாங்கிட்டாங்கல்ல, அது ஓவர் பாட் ஆயிடுச்சு. அப்போது 80 பக்கம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், செல் பண்ணணும். ஏன்னா 80 பேர் வாங்கியாச்சு, 20 பேர் யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் செல்லர் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மேலே போயிருக்கா. அங்கே 80 பேர் யாராச்சும் ஒருத்தவங்க செல் பண்ணலாம். அப்போ அங்கே செல்லர் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 80க்கு மேலே போச்சு அப்படின்னா கீழே இறங்கும் அப்படிங்கிறத கணிக்கிற. இந்த இடத்துல இறங்குது பார்த்தீங்களா? அப்போ 80க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா போயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், செல் பண்ணணும். இதே இது ஓவர் சோல்டு, எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா செல் பண்ணிட்டாங்க. இப்போ 100 ஷேர் வெளியில் விட்டுருக்குமா, அதில் 80% விற்றுட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த 20க்கு கீழே போயிடும். 85 விற்றுட்டாங்கன்னா இந்த 20க்கு கீழே போகிறோம். அப்போ திரும்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, யாரும் செல்லராக இருக்க வாய்ப்பு இல்லை. திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 20 பக்கத்தில் ரீச் ஆகிடுச்சு, திரும்ப வாங்க ஆரம்பிப்பாங்க, மேலே போகும் ஷேர். இது ஏன் ஒர்க் ஆகுது சூப்பராக அப்படின்னா, மார்க்கெட்டே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணியும், இன்னொரு நீங்கள் ஒரு ஷேரை வந்து தொடர்ந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து மேலே போகும். தொடர்ந்து விற்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், கீழே இறங்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போது இதை இன்ட்ராடேல எப்படி பயன்படுத்தணும், ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது இதை வச்சுட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. இப்படி வந்தோடனே மார்க்கெட் டேட்டா இண்டிசஸ் போயிருங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் டேட்டா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி பார்க்குறது டாப் கெய்னர் டாப் லூசர் எடுப்போம். ஆனால் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த டாப் கெய்னர் டாப் லூசர் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. இந்த 20 ரூபாய் ஷேர் இருக்கா, 20 ரூபாய்க்கு மேலே 20 ரூபாய்க்கு கீழே இந்த ஷேரில் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா எஃப்எண்டோட சேர்ந்து ஸ்டாக் இருக்கும்ல. ஏன் அப்படின்னா அதில் தான் 5 கோடி டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும். அப்படின்னா தான் எஃப்எண்டோவில் டெய்லி என்ன ஆக முடியும், ட்ரேடே நடக்கும். அப்படி தான் எஃப்எண்டோவில் அந்த ஸ்டாக்கே ஜாயின் பண்ண முடியும். சும்மா வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து எஃப்எண்டோக்கு எடுக்க மாட்டாங்க. அதில் நல்ல லிக்விடிட்டி, நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும், நிறைய பேரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எஃப்எண்டோக்கே செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? நீங்கள் ஆக மொத்தம் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50லேயே இனிஷியல் டைமில் 3 months பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதிலேயே ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அனுபவம் ஆன பிறகு, சரிங்களா, எஃப்எண்டோ செக்யூரிட்டினா ஸ்டாக் தான், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டு இதில் ஒன்று தான் நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? இந்த ஸ்டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வால்யூம் வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பை சைட் போகும்போது இந்த வால்யூம் நல்லா இருக்கணும், சரிங்களா? இப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி, இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கோ எஸ்பிஐயோ, அதாவது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் நல்ல வால்யூம் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க்கில் நல்ல வால்யூம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா?
அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது ரெண்டாவது கவனிக்கக்கூடிய விஷயம், ஃபர்ஸ்ட்டு அது மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன். ரெண்டாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் எடுங்க. சரிங்களா? நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுறது 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே என்னென்னா நம்ம வந்து குழப்பமாயிருவோம். இந்த டைம் ஃப்ரேம் கன்வீனியண்ட்டாக இருக்குமா, இந்த டைம் ஃப்ரேம் கன்வீனியன்ட், எந்த டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம். இதில் தேர்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதில் தான் நிறைய பேர் ஒரு 90% வந்து இதில் தான் தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, சப்போர்ட் லைனை கரெக்டாக வரைங்க, ரெசிஸ்டன்ட் லைனை கரெக்டாக வரைங்க. இப்படி வரைஞ்ச உடனே மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போச்சு அப்படின்னா இந்த இடத்துல யார் வருவா? இங்கே வாங்கின எல்லாரும் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா விற்போம். அப்போ விற்கும் போது இந்த இடத்துல 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஒன்று கேண்டில் வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விக்கு வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சிடலாம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரேடிங்க்கு சூட்டபிளான டைம் ஃப்ரேம் எனக்கு வேணும்ல, நான் என்ன பண்ணுறேன் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். இதை நான் நல்லா ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் சரியாக வரைய கற்றுக்கிட்டாலே மேஜரான ட்ரேட் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா சக்ஸஸ்க்கு வந்துடும். இப்போது நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த லைன் பார்க்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன்ல ஹையை, இப்போ நான் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக். சரிங்களா? இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் எனக்கு நடந்திருக்கா? இப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்போம், இந்த இடத்துல ட்ரெண்டு பிரேக் அவுட், இதுக்கு நேராக கீழே லைன் இருக்குது. சரிங்களா? இது நியர்லி இது ஏன் ஃபேக் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துடலாம். 80 ரீச் ஆகிடுச்சா, 80 ஒவ்வொரு பாட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், செல் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி ரீச் ஆகிற கேண்டில் என்னவாக இருக்கும் பாருங்கள், ரெட் கலர் கேண்டிலாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், செல் என்ட்ரி கொடுத்துடலாம். அந்த 80 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இதை 15 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது இன்ட்ராடேயில் ஒரு நல்ல டைமிங். சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் டைமிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்போது நீங்கள் இங்கே நல்லா கவனிக்கக்கூடிய விஷயமே இவ்வளோ தான். அப்போது இந்த மாதிரி ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம கைவசம் ஒரு ஸ்டாக் வைக்கக்கூடாது, நிறையா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த இடம் கரெக்டாக 80 மேலே போயிருச்சா, ட்ராவல் ஆகிடுச்சா, 80க்கு அபோவாக இருக்கா, லைனுக்கு மேலே போயிடுச்சா, ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் என்ன பண்ணுங்கள், ட்ரெண்டு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். 80 ரீச் ஆகிடுச்சுல, நம்ம இங்கேருந்து ட்ராப் பண்ணுறோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைனுக்கு கீழே வந்தோடனே என்ட்ரி பாயிண்ட்டு செல்லிங்க்கு என்ட்ரி கொடுக்குறோம். சரிங்களா? பட் அங்கேருந்து தொடர்ந்து சரிவு 80 ரீச் ஆகிட்டுன்னொடனே நல்ல ஒரு சரிவு இருக்குது பாருங்கள். அப்போது மார்க்கெட்டில் பயன்படுத்தும் போது ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், என்ன டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது முக்கியம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக ட்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.